குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். அவருடன் சென்னையை சேர்ந்த முன்னாள் மாமன்ற உறுப்பினர் செந்தில் பாண்டி அவர்களும் இணைந்துள்ளார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை கேட்போம், வாருங்கள். சார், 33 வருஷமாக அதிமுகவில் பயணிச்சிருக்கீங்க. செங்கோட்டையன் சேர்ந்ததுனால தான் நீங்கள் அதிமுக விட்டு வெளியேறிட்டீங்களா, இல்லை என்ன காரணத்தினால சார் நீங்கள் அதிமுகவிலேருந்து வெளியேறிட்டீங்க? சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் அம்மா 91 அம்மா ஆட்சியில் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் அதிமுகவில் தான் பயணிச்சுட்டு வரேன். நான் அண்ணன் செங்கோட்டையன் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பயணிச்சு கூட இருக்கிறேன். அதிமுக அம்மா இருக்கும்போது எவ்வளவு எழுச்சியாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மிகவும் சிறப்பாக இருந்தது, மக்கள்கிட்ட ஒரு நல்ல மரியாதை இருந்தது. ஆனால் அந்த நிலைமை இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டத்தில் 10% இடஒதுக்கீட்டின் காரணமாக தென் மாவட்ட மக்கள் எல்லாருமே அதிமுக அகெயின்ஸ்டாக மாறிக்கிட்டு வராங்க. இந்த காலகட்டத்தில் தான் அண்ணன் செங்கோட்டையன்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 முன்னாள் அமைச்சர்கள் பேசுகிறாங்க. பேசி எடப்பாடி அதிமுகவின் தலைவர் எடப்பாடி அவர்களை சந்தித்து சொல்ல வேண்டும், நீங்கள் தான் பூனைக்கு மணி கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் சேலத்தில் போய் எடப்பாடி அண்ணனை போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பட்சத்தில் அவங்க 5 பேரையும் ஒன்றுமே சொல்லலை. அண்ணன் செங்கோட்டையனை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு அவரை ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் கார்னர் பண்ணுறாங்க. இது என்னடா இப்படின்னு நடக்குதுன்னு பார்க்கும்போது இவரை திட்டம் தீட்டியே, ஏதோ ஒரு சதி திட்டம் தீட்டியே இவங்க 5 பேரும் போய் அவரை கூப்பிட்டு இவரை ஒதுக்கிறதுக்காக இவரை இவ்வளோ செயலும் பண்ணுறாங்க. இவர் ஒன்றும் தப்பாக சொல்லலை. எடப்பாடி முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரே நல்ல எண்ணத்தில் தான் சொன்னார். பொதுச்செயலாளர் 100 வாட்டி அந்த மீட்டிங்கில் பேசியிருப்பார். எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் சொன்னார். எல்லோரும் ஒருங்கிணைந்தால் தான் நான் ஆளுங்கட்சி ஆக முடியும், இல்லைடா நம்ம கட்சி வீக்காக இருக்குது அப்படின்னு எவ்வளோ சொன்னார். ஆனால் அதை அவர் கேட்குறதும் கேட்காது அவருடைய இஷ்டம். ஆனால் முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அதோட முடிஞ்சு போயிருக்கும். கிட்டத்தட்ட 1 வருஷமாக எங்களை ஒதுக்கப்பட்டோம். உள்கட்சியிலேயே ஒதுக்கப்பட்டோம். எந்த ஒரு நல்லதுக்கும் எதுவும் தகவல் எதுவும் சொல்கிறதில்ல. ரொம்ப ஒதுக்கப்பட்ட அண்ணன் ஒதுக்கப்பட்டாங்க. அந்த மனவேதனையிலே இருக்கிறார். ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி, அண்ணா இது வேண்டாண்ணே, இது பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் அண்ணன் போயிருக்கவும் மாட்டார், இது பண்ணவும் மாட்டார். இவர் இதே போக்கில் எங்களை ஒதுக்க திருப்பி அண்ணன் சொல்கிறார். திட்டமிட்ட இவரை வெளியே ஏற்றணுன்ற ஒரு சிந்தனையை வச்சுக்கிட்டு தான் இவங்க 5 பேரையும் இவர் அனுப்புகிறார். அனுப்பிட்டு நான் அனுப்பவே இல்லை, யாரும் வரல அப்படின்னு சொல்லி விஷுவலே இருக்குது. அவங்க 5 பேர் போகணும், 6 பேர் வீட்டில் வச்சு பார்த்ததுக்கு விஷுவலே இருக்குது. ஒத்துக்கிட்டாங்க, போனோன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால் இது திட்டமிட்ட செயல். இந்த திட்டமிட்ட இவர் எடப்பாடியாரை விட சீனியர், கட்சியில் ரொம்ப சீனியர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு ஒன்று இருக்குது. ஒரு முறை தான் சத்தியமங்கலத்தில் ஜெயிச்சிருக்கார். மீதி 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்திலே நின்று ஜெயிச்சிருக்கார். அப்படி 8 முறை யாராச்சும் ஒரே தொகுதியிலிருந்து ஜெயிச்சிருக்காருன்னு யாராவது ஒரு ஆளை காட்ட சொல்லுங்கள். திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட 2 முறைக்கு மேலே 12 முறை எம்எல்ஏவாக இருந்தார். 2 வாட்டிக்கு மேலே எந்த தொகுதியிலையும் நிற்கலை. ஒரே தொகுதியிலிருந்து 8 முறை ஜெயிச்சிருக்கார். 40 வருஷமாக ஒரே தொகுதியில் தன்னுடைய இதை வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவனை இவங்க எப்படி அசால்ட்டாக நீக்கலாம்? இது எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, ஈரோட்டில் இவருக்கே தெரியாமல் கிளை செயலாளர்லேருந்து ஒரு சில நிர்வாகிகளை நியமிக்க போகும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க. அது உண்மையா? முழுக்க உண்மை. அது அவருடைய அக்கா பையன் திரு வெங்கடேஷ், அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க அக்கா பையன் வெங்கடேஷ் இது கோபிச்செட்டிப்பாளையத்துலேயும் அந்தியூர்லேயும் தலையிடுறார். அவர் ஒரு கூட்டத்தை உருவாக்கி இவர் பேசுகிற இடத்துல இவரை அசிங்கப்படுத்தி கூட்டத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி இன்னும் நிறைய சிக்கல் இது பண்ணுறாரு. திரு விகேசி நடராஜன் ஒருத்தர் முன்னாள் எம்எல்ஏ. அவருடைய பையனை இவர்கிட்ட கேட்காம இவர்கிட்ட கேட்காம இவர் தொகுதியில் பொறுப்பை போடுறாங்க. அப்புறம் திருப்பி நீக்குறாங்க. எதுக்கு பொறுப்பு போட்டாங்கன்னு தெரியல, எதுக்கு நீக்கினாங்கன்னு தெரியல.
இப்படி நிறைய பிரச்சனைகள் அவரை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர் தொகுதியை அருமையாக வச்சுருக்கார். 40 வருஷமாக எந்த அமைச்சராவது அதிமுகவில் எந்த அமைச்சராவது 40 வருஷம் ஒரே தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து நீங்கள் அசால்ட்டாக தூக்கி போட்டிங்கன்னா இது கட்சி நீங்கள் நடத்துறதுக்கு மாதிரி தெரியல. திமுகவோட தொடர்பில் இருக்கிற மாதிரி அவர் சொன்னது மாதிரி திமுகவில் நீங்கள் தொடர்பில் இருக்கிறது மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா 40 வருஷம் இருக்கிற ஒரு கட்டாயம் ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதியை தூக்கி வெளியே போட்டிங்கன்னா அந்த மாவட்டத்தில் கொஞ்சமாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். மாவட்டத்தில் ஓரளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்ல அவருக்கு. அவர் திரும்ப சொல்றது எல்லாம் ஒன்று சேர்ந்தா நம்ம வெற்றி பெற முடியும். ஆளுங்கட்சி ஆகணும். தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு தலைவர் ஆரம்பித்த கட்சி வீணாக போயிடக்கூடாது. அந்த துடிப்பு தான். தலைவர் ஆரம்பித்த கட்சி வீணாக போயிடக்கூடாது. அந்த துடிப்பில் தான் அதுக்காக தான் எல்லா முயற்சியும் பண்ணார். எப்படி விஜய் கிட்ட போகணும்னு அந்த ஒரு இது ஏற்பட்டது அவருக்கு? என்ன நடந்தது? அவர் ரத்தத்தில் அதிமுக ஊர்ன ரத்தத்தில் அதிமுக ஊர்னவர். அவரை கட்சியை விட்டு நீக்கினதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அவரை நம்பி வந்த 1000 பேர் ராஜினாமா பண்ணுறாங்க. அவரை நம்பி 1000 பேர் ராஜினாமா பண்ணுறாங்க. அந்த ராஜினாமா பண்ணவங்க எல்லாரையும் நடுத்தரில் விட்டுட்டு வர்றது சொல்கிறீங்களா? எப்படி வேறு எதுவும் என்ன போகிற திமுகவுக்கு எங்களால் போக முடியுமா? நாங்கள் திமுகவை எதிர்த்தே வளர்ந்த ஆட்கள். அவங்க திமுக ஒரு 2 நாளாக சொன்னாங்க திமுகவில் சேர போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு நிமிஷம் கூட அது உண்மை இல்லை. திமுகவில் சேர்ற மாதிரி இருந்தால் எதுக்கு எம்எல்ஏ பதவி போய் முன்னாடியே ராஜினாமா பண்ணுறாரு எல்லாத்தையும். அதுக்கப்புறம் தான் திமுகக்கே அவர் வெளியே போக போகிறாருன்றது தெரியும். சட்டசபையில் சபாநாயகர்கிட்ட போய் லெட்டர் கொடுக்கும்போது தான் திமுக விட்டு இவர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண போகிறாருங்கிறது திமுகவுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி திமுகவுக்கு இவர் வெளியே போகிறாருங்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. சபாநாயகர் ராஜினாமா பண்ணுறாருன்னா அதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாருன்றதுனால தானே ராஜினாமா பண்ணுறாரு. அப்போ இது தப்பான தகவல் தானே, தப்பான பிரச்சாரம் தான் அது. அதனால் அடுத்த கட்டமாக உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்க போது? நீங்கள் சென்னையிலேருந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு போய் டிவிக்களை சேர்க்குறது ஐடியாவில் இருக்கீங்களா? இல்லை உங்களுடைய திட்டம்லாம் என்ன மாதிரி? டிவிகேங்கிறது வந்து ஒரு காட்டாற்று வெள்ளமாக இருக்குது. அந்த டிவிகேங்கிறது அந்த இளைஞர்கள் பட்டாளம் நான் நேரடியாக பார்த்தேன். அன்றைக்கி அம்மா சமாதிக்கு வந்து நாங்கள் மாலை போட போகிறோன்னு 3 மணிக்கு சொல்கிறோம். 4 மணிக்கு ஒரு 5000 பேர் திரண்டுட்டாங்க. அது வந்து ஒரு காற்றாற்று வெள்ளமாக இருக்குது. அது எப்படி போகணும் என்ன பண்ணணும் ஒரு திசை திருப்ப முடியாமல் அது தெரியாமல் இருந்தது. அண்ணன் செங்கோட்டையன் போனதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய பலம். விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு நம்ம அதிகமாக சொல்கிறோன்னா தப்பாக சொல்கிறோன்னா தெரியல. அண்ணன் வந்து அவளை நெறிப்படுத்தி கொண்டு போயிடுவார். விஜய் அவர்களுக்கு ஒரு சில அறிவுரை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி செங்கோட்டையன் வந்து விஜய்கிட்ட இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறேன். அது எப்படி? அது தெரியாத விஷயத்தை நம்ம பற்றி பேச முடியாது. அது அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு கட்சி தலைவராக இருக்கார். அவருக்கு அறிவு சொன்னார்னா இது வந்து தவறான புரோபகண்டா. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இனிமேல் சென்னையில் எவ்வளோ பெரிய இணைக்கிறதுக்கு நீங்கள் திட்டம் வச்சுருக்கீங்க? ஏன்னா நீங்கள் தான் முதலாக போகிறீங்க சென்னையிலேருந்து. ஒரு அதிமுகலேருந்து வெளியில் பெரிய அளவு தெரியலனாலும் நீங்கள் முக்கியமான ஒரு நபராக இருக்கீங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஐடியாலாம் வச்சுருக்கீங்க? இப்போவுமே நிறைய பேர் அதிமுகலேருந்து நிறைய பேர் வரேன்னு சொல்கிறாங்க. இதை அண்ணன் தலைமையில் ஒரு கட்டமைச்சு எப்படி கொண்டுட்டு போகிறோன்றதை அடுத்த கட்டமாக பேசி அது சிறப்பாக டிடிவி அவர்களும் இணையறதுக்கு தயாராக இருக்கிறாரு. செங்கோட்டையன் பன்னீர்செல்வனும் வர்றது மாதிரி தான் விருப்பத்தை தெரிவிச்சுட்டு இருக்கிறாரு. இது ஒரு மெகா கூட்டணி ஆகிறது. வரலாற்று பிழை செய்தது எடப்பாடி அவர்கள். எடப்பாடி அவர்கள் வந்து மிக 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 பெரிய வரலாற்று பிழையை செஞ்சிட்டார். அவர் என்ன நினச்சாரு? இவர் திமுகவுக்கு போயிடுவார், இவர் இதோட நான் வீணாக்கிடலான்னு நினச்சார். அண்ணன் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இவர் வருவார்னு நினச்சி கணிச்சு போய் எம்ஜிஆர் கூட போய் சேர்ந்தார். அம்மா வரும்போது அம்மாவை கணிச்சு போய் சேர்ந்தவர் இன்றைக்கி விஜயை கணிச்சிருக்கார். இது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியாக மாறும். அது விரைவில் இந்த 2026 வந்து ஒரு மாபெரும் வெற்றியாக இந்த கூட்டணிக்கு உருவாகுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.